தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஞானானந்த சுவாமி சொல்வார், மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோம்னு சொல்லுவார். டெத் ஷுட் பி எ செலிப்ரேஷன். சிவன் சார் டெத் இஸ் டெலிவரன்ஸுங்கிறார். பயப்படுவாளா யாராவது? ஒரு கைதிகிட்ட போய், அப்பா நாளைக்கு உனக்கு விடுதலை, அச்சோ இந்த ஜெயிலை விட்டு நான் எப்படி போவேன், வேளா வேலைக்கு மணி அடிச்சா உண்டை கட்டி சாப்பாடு போடுறாளேன்னு எவனாவது அழுவனோ? விட்டா ஓட மாட்டானா? இந்த சிறையிலேருந்து நீ வெளியில போற. அகஸ்தியர் சொல்றார், பழகி சிறை விடுக்கும் போது யம பருந்தின் பயம் கெடுக்கும் நாமம், அழியாத வீடு தரும் நாமம், எங்கள் அழகன் ஸ்ரீரங்கநாதன் நாமம் நாமம், நாராயணா ரங்கநாதா ஹரே ஹரே நாராயணா ரங்கநாதா என்று சொல்லி பழகு ஜீவ கிளியே, நித்தம் சொல்லி பழகு ஜீவ கிளியே. எண்ணங்கள் எங்கிருந்து வருதோ அந்த குவியலுக்கு மனம்னு பேரு. எண்ணங்களே மனிதன்கிறதுனால மனலேருந்து தான் மனிதங்கிறது உண்டானது. மண் அப்படின்னு சொல்றா, மேன் அப்படின்னு சொல்றோம், அதுலேருந்து தான் மனுஷன் உண்டானா. எண்ணங்கள் தான் மனிதன். எண்ணங்கள் தான் சொல், செயல், வாழ்க்கை, தலைவிதி, டெஸ்டினி எல்லாமே அதுதான். அப்ப அந்த எண்ணங்களை சரிவர நெறிப்படுத்தக்கூடிய வல்லமையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கானே. எப்படி வேணா மனசை கொண்டு போக முடியும். பொதுவா மனசுக்கு ஸ்திரம் இல்லாம இருக்குங்கிறனால மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவா தெரியுமா? அந்த குரங்குங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு. யாரு? ஆஞ்சநேய சுவாமி. அவர் யாரா குரங்குன்னு சொல்லுவாள? குரங்கா இருக்கிற மனசு ஆஞ்சநேயரா மாறணும், அதுதான் லட்சியம். இப்ப ஆஞ்சநேயருக்கு மரணமே கிடையாது, அவர் சிரஞ்சீவி. அது மாதிரி ஒரு ராம பக்தி, ராம சேவியம் பண்றவாளுக்கு மரணம் எங்க இருக்கும், வியாதி எங்க இருக்கும்? அப்பர் சுவாமிகள் சொன்னது மாதிரி நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படம் எல்லாம் அவருக்கும் பொருந்தும். ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ராமாவதாரம் முடிஞ்சு ராமர் கிளம்பினதுக்கு அப்புறம் ராம பக்தாளுக்கு கைங்கரியம் மட்டும் நான் இருக்கேன்னு சொன்னவர் இன்னும் இருக்கார் சிரஞ்சீவியா, இல்லையா? அப்போ சஞ்சலிக்கிற அலையற ஸ்திரமில்லாத மனச பக்தியிலையும் சேவையிலும் ஒத்தன் ஈடுபடுத்தினால் அந்த மனக்குரங்கு மாருதியாக மாறும். எவ்வளவு பெரிய சமாச்சாரம் செய்திகள் இல்லையா நமக்கு? இதெல்லாம் ராமாயணம்லாம் நமக்கு கொடுக்கிற செய்தி இல்லையா? அப்ப இருக்கும்போது ஆனந்தமாக வாழணும். எளிமையான வாழ்வு வேண்டும் கண்ணான்னு ஒரு பாட்டு மகாராணி முரளிதர சுவாமிகளோடது. இனிமையான சொல்லு வேணும், பணிவோட கூடிய மனசு வேணும் அப்படிலாம் பிரார்த்தனை பண்றார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லோருக்கும் சேவை பண்ணி கொண்டு எப்பவும் ஆனந்தமாக பகவானை நினைத்து கொண்டு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தியப்பா எனக்கு அப்படின்னு அந்த கருணையை நினைச்சு கிருபா ஸ்மரணத்துல இருக்கணுங்கிற மகான்கள்லாம். வாழ்க்கையிலே நல்லது நடக்கிறது, கெட்டது நடக்கிறது. நல்லது நடக்கிறத நினைவு வச்சுக்க மாட்டேங்கிறோங்கிற மகான்கள்லாம். கெட்டதை நன்னா நினைவு வச்சுக்கிறோம். மகாராணி முரளிதர சுவாமிஜி சொல்றார், நல்லது நடக்கிறது பத்தியா உனக்கு அது நீர் மேல் எழுத்து மாதிரி நினைச்சுக்கிற, கெட்டது நடக்கிறத கல்லுல பொறிச்ச எழுத்து மாதிரி நினைச்சுக்கிற. எனக்கு இப்படித்தான் ஏன் நடக்கும், எனக்கு நல்லதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஏன் நெகட்டிவா நினைச்சுக்கிற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, எவ்வளவு நல்லது உனக்கு நடந்திருக்கு. நீ கெட்டதுன்னு நினைக்கிறது கூட உன்னை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தானே.